ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்ட புத்தகத்திலிருந்து சட்டத்தை வாசித்து தேவ திட்டத்தையும் தேவ ஆலோசனையும் அறிந்து கொள்வோம். புதிய ஏற்பாடு, புதிய சட்டம், மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறிய ஒருவனுக்கு இடல் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரங்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்ந்து போவது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனால் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. சொல்கிறார், என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிற இந்த சிறிய ஒருவனுக்கு இடல் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் எந்திரிகளை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே நாண்டு கொண்டு சாவது நலமாக இருக்கும். சத்தியத்துக்கு இடைஞ்சல் உண்டாக்கினால், சபைக்கு இடைஞ்சல் உண்டாக்கினால், ஒரு சபையிலேருந்துட்டு இன்னொரு சபைக்கு காணிக்கை கொடுக்கறது, ஒரு சபையிலேருந்துட்டு இன்னொரு சபைக்கு செங்கல் கொடுக்கறது, உன் பிள்ளைகளை கொல்லவே நாண்டு கொண்டு சாவான். அவனா செத்தானாக்கா அவனோட முடியும், ஆனால் இயேசு கை வைத்தார் சந்ததியே முடிஞ்சிடும். இதான் யூதர்களுக்கு இயேசு எச்சரித்தார். இயேசு கிறிஸ்துவத்தில் விசுவாசமாக இருக்கிற சிறியவர்களுக்கு இடல் உண்டாக்கினார். யாரெல்லாம் மத தலைவர்களும் பரிசேரும் சதிசேரும் இடல் உண்டாக்கினார்கள். இயேசு மரித்து உயிர்த்து போன பின்னாடி 35 வருஷம் டைம் கொடுத்தாரு. உடனே தீத்துராயன் படையெடுத்து, ரோமார்கள் படையெடுத்து எருசலேமே 10 லட்சம் யூதர்களை சங்காரம் பண்ணி, ஆங்காரம் பண்ணினால் சங்காரம் வரும், 1800 வருஷமாக நாட்டையே துடைத்தெறிந்தார். ஆகவே இன்னைக்கு சபைக்கு போகிறோமா, சத்தியத்தில் இருக்கிறோமா, சத்தியத்துக்கு தூண் ஆதாரம் இருக்கிறோமா, சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கிறோமா, இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். இந்த கல்வி மேல் விழுகிறவனே அது நொறுக்கி போடும். தேவனுடைய ராஜ்யம் உங்களது நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனி தரும் ஜனத்திற்கு கொடுக்கப்படும். ஆகவே சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்கு சாட்சியாய் கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் கொல்லுகிறவர், கர்த்தர் தான் உயிர்ப்பிக்கிறவர். மதத்தையும் மார்க்கத்தையும் சபையும் சமுதாயத்தையும் ஜனத்தையும் நம்பி வாழாதபடி, கல்லறையும் செல்லறையும் நம்பி ஓடாதபடி சத்தியத்துக்காக யோபு பிள்ளைங்க 10 பிள்ளைங்க ஒரே நாளில் மரித்து போனாங்க. கர்த்தரை கொடுத்தார், கர்த்தரை எடுத்தார். தேவனுடைய மறுபடியும் யோபு பிள்ளைகளை போல அழகுள்ள பிள்ளைகள் யாரும் கிடையாது. இயேசு கொடுப்பார், எடுப்பார். எதிர்த்து நின்னா அடி கொடுத்து அடக்கம் பண்ணுவார். தானே நாண்டுக்கிட்டு சாகணும், யூதாசு போல. ஆகவே வேதத்தை சரியாக விளங்கிக்கணும். வேத சட்டம் இது. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த ஒரு சபைக்கு இடல் உண்டாக்கினால், சபை விசுவாசிங்க முதல்ல நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் ஆரம்பிக்கும். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கணும். ஆகவே இங்கே போவான் அங்கே போவான் என்ன இஷ்டம் என்று சொன்னால் போவாங்க. 4 தலைமுறைக்கு விசாரணை. இப்போ தான் ஒரு 10-12 வருஷம் ஆயிருக்குது. தேவன் இப்பொழுது விசாரிக்கிறாரு. இன்னும் 4 தலைமுறைனாக்கா 160 வருஷம் விசாரணைக்குது. இல்லைனாக்கா சந்ததி இருக்காது. சத்தியத்துக்கு சாட்சி நிற்கணும். யாருக்கும் சபைக்கு சத்தியத்துக்கு இடல் உண்டாக்கக்கூடாது. ஆகவே சத்தியத்துக்கு ஒரு சபைக்கு போயிட்டு இன்னொரு சபைக்கு காணி கொடுக்கறது, ஒரு சபைக்கு போயிட்டு இன்னொரு சபை உருவாக்குறது, ஒரு சபையில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன செய்வார்? சபையில் தேவன் சாட்டி எடுப்பார். சர்ச்சில் தான் சாட்டி எடுத்தார். கடைசியில் காதை வெட்டினார். பேதர்கிட்ட பரிசுத்தாவியாகி இயேசு வந்து சப்பீராலும் அன்னானியாவும் காட்டை விற்று ஒரு பங்கு மறைச்சி வச்சாங்க. பேதர் பொய் சொன்னபடினால் அன்னானியா உளுந்து செத்து போனான் சபையில். ஆகவே சபைக்கு வந்து சத்தியத்துக்கு சாட்சியாக நின்று செத்தாலும் உயிரோடு எழுப்புவார். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும். தேடி விசாரிச்சுப்பார். பேர் முதலாகி மறக்கப்பட்டிருக்கும் ஒருவனு தொடாமல் இருந்து இடைஞ்சல் உண்டாக்கினால் தேவன் இந்த கல்லில் மேல் விழுகிற நொறுங்கி போவான். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு கடைசி வரைக்கும் தேவன் ஊழியத்து கொடுப்பார், உயர்வு கொடுப்பார், அடி கொடுப்பார், எல்லாம் செய்வார். ஆகவே தேவனுடைய கரத்தில் விழுவது பயங்கரமாக இருக்கும். சாத்தான் கையில் விழுறதை விட சத்தியத்தின் காலில், சத்தியத்தின் பாதத்தில் அமர்ந்து தேவனை சார்ந்து வாழ்வுதான் மேன்மை. ஆகவே சபைக்கு இடல் உண்டாக்காதபடி சபையில் தேவன் எதை எப்படி செய்யணுமோ செய்வார். ஆகவே விசுவாசிங்க, சபையில்
தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்திருக்கணும். இங்கே போவேன், அங்கே போவேன், எங்கேனாலும் போவேன், அவன் என்ன ஊழியக்காரன், இவன் என்ன ஊழியக்காரன், வானம் மட்டும் போனால் வாழ்க்கை பாதாள வரைக்கும் போயிடும். ஆகவே தேவ வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள்ள ஒழுக்கக்கரமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.